بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. அன்புக்கினிய சகோதரர்களே, ஒவ்வொரு நாளும் மகரிப் தொழுகைக்கு பின்பு தினமும் ஒரு இறை செய்தி என்ற தலைப்பில் குர்ஆன் ஹதீஸிலிருந்து மார்க்க விஷயங்களையும் இஸ்லாமிய அடிப்படை கொள்கை சார்ந்த விஷயங்களையும் அதன் அடிப்படையில் இன்று நான் பார்க்கின்ற செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல 12வது செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. அபூ அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கப்படுகின்ற ஒரு நபிமொழியை நாம் பார்க்கிறோம். அன்புக்கினிய சகோதரர்களே, அபூ அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு பயணத்தில் இருந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு கிராமவாசி இடைமறித்து அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒட்டகத்தினுடைய மூக்கனார் கயிற்றை பற்றி பிடித்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய தூதரே அல்லது முஹம்மதே என்று அழைத்து சொர்க்கத்திற்கு மிக நெருக்கமாகவும் நரகத்தை விட்டு விலக்கி வைக்கக்கூடிய நற்செயலை எனக்கு அறிவியுங்கள் என்று அந்த கிராமவாசி கேட்டார். அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் அமைதியாக இருந்தார். பிறகு தன்னுடைய தோழர்களை உற்று நோக்கினார். பிறகு தோழரை நோக்கி சொன்னார், இவர் நல்லருள் பெற்று விட்டார், நேர்வழியில் செலுத்தப்பட்டு விட்டார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கூறினார். பிறகு அந்த மனிதர், அந்த கிராமவாசி அல்லாஹ்வுடைய தூதரிடம், முஹம்மதே, அல்லாஹ்வுடைய தூதரே, சொர்க்கத்துக்கு நெருக்கமாகவும் நரகத்தை விட்டு விலக்கி வைக்கக்கூடிய நற்செயலை எனக்கு அறிவியுங்கள் என்று கூறினார்கள். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் அந்த கிராமவாசிக்கு கூறினார்கள், தஅபுதுல்லாஹ், அல்லாஹ்வை மட்டும் நீ வணங்க வேண்டும், லா துஷ்ரிக் பிஹி ஷையா, அவனுக்கு எப்பொருளையும் இணை கற்பிக்க கூடாது என்று கூறினார்கள். பிறகு சொன்னார்கள், வ துகீமுஸ் ஸலாத், கடமையான தொழுகையை நீ நிறைவேற்ற வேண்டும், வ தூத்திய ஸகாத், கடமையான ஸகாத்தையும் நிறைவேற்ற வேண்டும், வ தஸிலு ரஹ்மா, உன்னுடைய உறவுகளோடு நீ சேர்ந்து வாழ வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அந்த கிராமவாசிக்கு மறுமொழி கொடுத்தார்கள். 5 விஷயங்களை அல்லாஹ்வுடைய தூதர் அந்த கிராமவாசிக்கு கூறுகிறார்கள். சொர்க்கத்துக்கு நெருக்கமாகவும் நரகத்தை விட்டு விலக்கி வைக்கக்கூடிய நற்காரியங்களை அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். அதில் முதன்மையாக அல்லாஹ்வுடைய தூதர் கூறியது தஅபுதுல்லாஹ், அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டும், லா துஷ்ரிக் பிஹி ஷையா, அவனுக்கு எப்பொருளையும் இணை கற்பிக்க கூடாது என்ற முதலில் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த தௌஹீத் கொள்கையை அந்த மனிதருக்கு குறிப்பிடுகிறார். சொர்க்கத்துக்கு செல்வதற்கு மிக அடிப்படை முக்கிய காரணி எதுவென்றால் அல்லாஹ்வை மட்டும் ஒரு முஸ்லிம் வணங்க வேண்டும், அவனுக்கு எப்பொருளையும் இணை கற்பிக்க கூடாது. இதுதான் சொர்க்கம் செல்வதற்கு முதல் தகுதியாக இருக்கிறது. குர்ஆன் முழுவதும் சொல்லப்படுகின்ற செய்தியும் அந்த தௌஹீத் தான். அல்லாஹ்வை மட்டும் நீங்கள் வணங்க வேண்டும், அவனுக்கு எப்பொருளையும் இணை கற்பிக்க கூடாது என்ற செய்திதான் குர்ஆன் முழுவதும் சொல்லப்பட்டிருக்கிறது. யார் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தவராகவே இந்த உலகில் வாழ்ந்து மரிப்பாரோ நிச்சயம் அவர் நரகத்துக்கு செல்வார். யார் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காமல் இந்த உலகில் வாழ்ந்து மரிப்பாரோ அவர் நிச்சயம் சொர்க்கம் செல்வார் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். இணை கற்பித்தோருக்கு அல்லாஹ்விடத்தில் மிக கடும் கோபம் உள்ளது, நிச்சயம் அவர் நரகத்தில் நுழைவார். அல்லாஹ்வுடைய தூதர் அதை பற்றி நமக்கு எச்சரிக்கையும் செய்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் குறிப்பிடுகிறான், இன்னஹு மன் யுஷ்ரிக் பில்லாஹ் ஃபகத் ஹர்ரம அலைஹி ஜன்னா, யார் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறாரோ அவருக்கு சொர்க்கத்தை அல்லாஹ் தடை செய்து விட்டான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் பதிவு செய்கிறார். யார் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறாரோ அவர் செய்கின்ற எந்த நல்லறவும் ஏற்றுக்கொள்ளப்படாது. அவருடைய தொழுகை, அவருடைய வணக்க வழிபாடுகள் எதுவும் அல்லாஹ்வுக்கு தேவையில்லை என்றும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெளிவுபடுத்துகிறார். அதேபோல அல்லாஹ்வுடைய தூதர் இரண்டாவதாக குறிப்பிட்டது வ துகீமுஸ் ஸலாத், கடமையான தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என்று அந்த கிராமவாசிக்கு கூறினார். அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிட்டார்கள். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கப்படுகின்ற செய்தி சஹீஹ் புகாரில 5970வது செய்தி. ஐயுல் அமலி அஹப்பு இலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான நற்செயல் எது என்று கேட்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அஸ்ஸலாத் அலா வக்திஹா, தொழுகையை அதனுடைய உரிய நேரத்தில் நிறைவேற்ற வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். சொர்க்கம் செல்வதற்கு மிக முக்கிய காரணம் இரண்டாவது, தொழுகையை அதனுடைய உரிய நேரத்தில் நிறைவேற்ற வேண்டும். அதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த கிராமவாசிக்கு சொன்னார்கள். வ தூத்திய ஸகாத், ஸகாத்தை நிறைவேற்ற வேண்டும். அல்லாஹ் நமக்கு வழங்கிய பொருளாதாரத்திலிருந்து அல்லாஹ் கடமையாக்கி அந்த ஏழை வரியை நிறைவேற்ற வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு வலியுறுத்துகிறது. 5வதாக அந்த மனிதருக்கு குறிப்பிட்டார்கள், வ தஸிலு ரஹ்மா, உறவுகளோடு சேர்ந்து வாழ வேண்டும். ரத்த உறவுகளை துண்டிக்காமல் அந்த உறவுகளை அரவணைத்து வாழ வேண்டும் என்று நமக்கு மார்க்கம் கட்டளையிடுகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் அதை பற்றி குறிப்பிடுகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிட்டார்கள், யார் உறவை துண்டித்து வாழ்வாரோ நிச்சயம் அவன் சொர்க்கம் செல்ல மாட்டான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகிறார். எனவே நம் உடன்
பயணத்தை தொடர வேண்டும் என்றும் அந்த கிராமவாசிகள் கூறினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கூறிய அந்த அறிவுரை ஏற்று வாழக்கூடிய நாள் முஸ்லிம்களாக அல்லாஹ் ரப்பல்